கிச்சா சுதிப்போட மார்க் மூவிலேருந்து ஒரு சாங் ஒன்று இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. டிசம்பர் 25 மூவி ரிலீஸ் ஆகும். அருண் விஜயோட ரெட்டத்தலை மூவிக்கான புக்கிங்ஸ் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த படமும் டிசம்பர் 25 தான் வரப்போகுது. ஜிவி பிரகாஷோட இமார்டல் மூவிக்கான டீசர் நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு வரப்போகுது. ஜெயம் ரவி இந்த டீசரை லான்ச் பண்ண போறாரு. கென் கருணாஸ் டைரக்ஷன் பண்ற மூவிக்கான ஷூட்டிங் இப்போ முடிச்சிட்டாங்க. இது அபிஷியல் அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க ஒரு வீடியோ விட்டு. மொத்தமா 60 நாள்ல இந்த மூவிக்கான ஃபுல் ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு. கென் கருணாஸ், தேவதர்ஷினி, சுராஜ் நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்றாரு. பிப்ரவரியில இந்த படம் ரிலீஸ் ஆக சான்ஸ் அதிகம். சிக்மா மூவிக்கான டீசர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. டீசர் நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருக்கு. டீசர்ல வரக்கூடிய பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், டீசர் கட் பண்ண விதமா இருக்கட்டும், எல்லாமே செம்மையா இருக்கு. இந்த டீசருக்கு நான் ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருந்தேன். அதை விட டீசர் நல்லா இருக்கு. இது ஒரு ஹேஸ்ட் ஆக்ஷன் த்ரில்லர் படமா வரப்போகுது. இது ஆல்ரெடி வந்த நியூஸ் தான். இது டீசர் பார்க்கும்போது இன்னும் கரெக்டா ரிவீல் ஆகுது. காசு எவ்வளவு முக்கியங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த படமே இருக்க போகுது. ஜேசன் சஞ்சயோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் மூவி இது. படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சந்தீப் கிஷன் லீடா பண்றாரு. தமன் மியூசிக் பண்றாரு. மூவிக்கான ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமே வரப்போகுது. பராசக்தி படத்தோட ஆடியோ லான்ச் ஜனவரி 3 நடக்க போறதாவும், இந்த ஆடியோ லான்ச்சுக்கு உதயநிதி ஸ்டாலின் கெஸ்டா வரப்போறதாவும் நியூஸ் இப்ப வந்திருக்கு. இது அபிஷியலா கன்ஃபார்ம் கிடையாது, இப்போதைக்கு நியூஸா வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம ரஜினிகாந்த் அண்ட் கமலஹாசனும் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு கெஸ்டா வர வாய்ப்பு இருக்கு நியூஸ் வந்திருக்கு. கன்ஃபார்ம் ஆகுது, அனௌன்ஸ்மெண்ட் வருதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை ரிலீஸ் பண்றது ரெட் ஜெயண்ட் தான். சோ அதனால உதயநிதி வருவாரு. ஆனா சூப்பர் ஸ்டார் கமலஹாசன் ஏன் வருவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு நியூஸா போய்கிட்டு இருக்கு அவங்க வரப்போறதா. ஆல்ரெடி பொன்னியின் செல்வனோட ஆடியோ லான்ச்சுக்கு சூப்பர் ஸ்டார் கமலஹாசனும் கெஸ்டா வந்திருப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வராங்களான்னு பண்ணி பார்க்கலாம். தளபதி விஜயோட ஜனநாயகன் படத்தை நார்த் இந்தியால ஜி ஸ்டுடியோஸ் ரிலீஸ் பண்ண போறாங்க. இது ஒரு போஸ்டர் விட்டு அபிஷியலாவும் இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜனநாயகன் படத்தோட ஹிந்தி டைட்டில் ஜான் நேட்டா. அண்ட் இந்த படம் 8 வாரம் ஓடிடி அக்ரிமெண்ட்டுக்கு போனதா நியூஸ் வந்திருக்கு, ஹிந்தி வெர்ஷன் மட்டும். சோ இந்த படம் நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல ரிலீஸ் ஆகும். படம் மட்டும் அங்க உள்ள ஆடியன்ஸ்க்கு பிடிச்சதுன்னா படம் பெரிய அளவுல அங்க வசூல் பண்ண வாய்ப்பு அதிகம். ஆல்ரெடி பாபி தியோல் மூவிக்குள்ள இருக்காரு. அண்ட் தளபதி விஜயோட லாஸ்ட் 2 படங்கள் நார்த் இந்தியால நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. சோ இந்த 2 விஷயங்கள் ஜனநாயகன் படத்துக்கு ஸ்டார்டிங்ல ஒரு பூஸ்டா இருக்கும் நார்த் இந்தியால. அதுக்கடுத்து ஆடியன்ஸ் கிட்ட வர ரெஸ்பான்ஸை பொறுத்து அங்க வசூல் இன்க்ரீஸ் ஆகும். சர்வர் சுந்தரம் மூவி ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்காரு. நான் நேற்றுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் தான் படிச்சிருப்பேன். ரொம்ப நாள் ரிலீஸ் ஆகாம இருக்கிற மூவிஸ் மாதிரி. அந்த வீடியோல சொன்ன மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு வரக்கூடிய லாபத்தை பிரிச்சு எடுத்து கடன் அடைக்கலான்னு முடிவு பண்ணா அப்போ இந்த படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அது வரைக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகாது. சூரியோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. மூவிக்கான ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு. இன்னும் பெருசா அங்க அப்டேட் கொடுக்கல. அப்டேட் கொடுத்தா நான் சொல்றேன். பராசக்தி படத்தோட ரிலீஸ் மாத்துனது கரெக்டான ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு பின்னாடி ரெட் ஜெயண்ட் தான் இருக்காங்க. சோ இதுல பராசக்தி படத்தோட டீம் எதுவும் பண்ண முடியாது. ரெட் ஜெயண்ட் இது ரிலீஸ் பண்றதுனால அவங்க சொல்றதுதான் டேட்டு. பராசக்தி படத்தோட ரன் டைம் பத்தி என்னோட ப்ரொடக்ஷன் கேட்டிருக்காரு. ரன் டைம்ல ஒன்னும் ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு இல்ல. படம் சென்சாருக்கு இப்ப போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரன் டைம் என்னன்னு நான் சொல்றேன். நான் எத்தனை மணிக்கு வீடியோ போடுவேன், எத்தனை மணிக்கு கமெண்ட் பண்ணா நீங்க ரிப்ளை பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் இப்ப போடுற வீடியோக்கு நாளைக்கு நைட்டு 7 மணி வரைக்கும் கமெண்ட் எடுப்பேன். நீங்க இதுல எப்ப வேணா வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணலாம். அதுக்கான அப்டேட் என்கிட்ட இருந்தா கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணுவேன். அப்டேட் இல்லைன்னா தான் ரிப்ளை பண்றது கஷ்டம். இந்த கமெண்ட் பத்தின ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ நாளைக்கு நான் போடுறேன். நான் இதை பத்தி ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கு நான் போகல. அவ்வளவு தூரம் என்னால போக முடியாது. இந்த கொஸ்டினுக்கான பதில் நேத்திக்கு வீடியோல இருக்கு. சோ நேத்திக்கு வீடியோ நல்லா பாருங்க. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஒரு சிலர் தப்பாவும் சொன்னீங்க. ஆன்சர் பூவெல்லாம் கேட்டுப்பார். இது என்னைக்கான ஃப்ரேம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன்.